நடிகர் தனுஷுடைய தந்தை கஸ்தூரி ராஜா அவர்கள் திடீரென மரணமா? வெளியான முரட்டு வதந்தி, அதிர்ச்சியில் குடும்பத்தினர்கள். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். தனுஷ் நடிப்பில் இப்போது குபேரா திரைப்படம் வெளியீட்டுக்கு தயாராக இருக்கிறது. அடுத்ததாக இட்லி கடை படமும் விரைவில் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தவிர்த்து ஹிந்தி படம் ஒன்றில் 5க்கும் மேற்பட்ட தமிழ் படங்கள் அவர் கமிட் ஆகியிருக்கிறார். இப்படிப்பட்ட சூழல் இருக்க இயக்குனரும் தனுஷனுடைய தந்தையுமான கஸ்தூரி ராஜா பேசியிருக்கும் விஷயம் ரசிகரிடையும் கவனத்தை ஈர்த்துள்ளது. என் ராசாவின் மனசிலை படத்தை இயக்கிய இயக்குனர் அறிமுகமான கஸ்தூரி ராஜா அந்த படம் சூப்பர் ஹிட் அடித்தது. அதுதான் வடிவேலு நடித்த அவருக்கு வெளிச்சத்தை பெற்றுக் கொடுத்த முதல் படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த படத்துக்கு பிறகு கஸ்தூரி ராஜா இயக்கிய ஆத்தா உன் கோயிலே, தூதுபோ சொல்ல கிளியே, சோலையம்மா, மௌனமொழி, வீரத்தலாட்டு உள்ளிட்ட படங்களை இயக்கினார். இருப்பினும் பெரிய வெற்றி எதுவும் அவருக்கு கிடைக்கல. அதே சமயம் குறிப்பிடத்தகுந்த இயக்குனர் என்ற பெயரை பெற்றார். கஸ்தூரி ராஜாவை பொறுத்தவரை இயக்குனர் மட்டுமின்றி பாடலாசிரியர், இசையமைப்பாளர் ஜொலித்தார். அஜித் நடிப்பில் சமீபத்தில் வெளியாகியுள்ள வசூல் ரீதியாக சக்கைப்போடு போட்ட குட் பேக் அக்லி திரைப்படம் ஒத்த ரூபாய் தாரேன் என்ற பழைய பாடலை ஒலிக்கியிருந்தார். அந்த பாடலை எழுதியவர் கஸ்தூரி ராஜான் என்றதும் குறிப்பிடத்தக்கது. அந்த பாடல் மட்டுமின்றி பஞ்சு மிட்டாய், சேலக்கட்டி, தூதுவளை அரைச்சு போன்ற பாடல்களை எழுதியிருக்கிறார். இந்த நிலையில் சாம கோடாங்கி என்ற படத்தை இயக்கியிருந்தார் அவர். இப்படிப்பட்ட சூழலில் சேலத்தில் செய்தியாளரை சந்தித்தவர் சாம கோடாங்கி என்ற படத்தை இயக்க இருக்கிறேன். இந்த படத்தின் லொக்கேஷன் தேர்வு செய்யத்தான் சேலம் வந்தேன். 2 அல்லது 3 மாதங்கள் படத்துடைய ஷூட்டிங் முடிந்தவுடன் கதைதான் இந்த படத்தின் கதாநாயகனாக. பஞ்சு மிட்டாய், சேலக்கட்டி, ஒத்த ரூபாத்தார் என நான் எழுதிய 3 பாடல்களும் பிரச்சனை தான் இருக்கிறது. புதிய இசையமைப்பாளர்கள் இளையராஜா, தேவா போன்ற இசையில் அவர் கவனம் செலுத்துவது இல்லை. இதனால் தான் பழைய பாடல்களை பாடியிருக்காங்க. அனுமதி கேட்ட அந்த பாடல்களை பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி யாரும் கேட்பதில்லை. விரைவில் சட்ட நடவடிக்கை எடுக்க முடிவு செய்திருக்கிறோம். முன்பு போல முதல் மரியாதை, கிழக்கு சீமையிலே போன்ற நல்ல கதையம்சம் கொண்ட படங்கள் எல்லாமே இப்போது வருவது கிடையாது. இப்போது வெளியாகாத படங்கள் எலக்ட்ரானிக் இசை தான் வருகிறது. மீண்டும் இளையராஜா, தேவா உள்ளிட்டோர் பெயரைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மாமன், டூரிஸ்ட், ஃபேமிலி போன்ற படங்கள் நன்றாக ஓடுகிறது. தமிழ் திரைகளுக்கு கதைக்கெல்லாம் பஞ்சம் இல்லை. மக்களின் மனநிலம் மாறியிருக்கிறது. சினிமா இப்போது சரியாக இல்லாததுக்கு திட்டமிடுதல், தேடுதல் இல்லை என்பதுதான் காரணம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நான் அதிகமாக கவனம் செலுத்தாதனால சில பேர் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் நான் இறந்து போயிட்டதாக வதந்திகளை பரப்பிட்டு வந்தாங்க. தனுஷ் அவருடைய தந்தை திடீரென மரணம். தனுஷருடைய தந்தை திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க என்று நிறைய யூடியூப்களில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்கிறது. என்னுடைய குடும்பம் ரொம்பவே பதறி போயிட்டாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி செய்திகளை பரப்பாதீங்க. பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருமே உண்மை என்னன்னு ஆராய்ந்து அதற்கான விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று அந்த வீடியோவில் கஸ்தூரி ராஜா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.